இனிய வணக்கம். சைலாஜி கொஸ்டின்ஸ் உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கான வீடியோ பதிவில் கோச்சிங் கிளாஸ் ஆக்டர் கீர்த்தி சுரேஷ் உங்களுடைய கோச்சிங் கிளாஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிசிப்ளின் அண்டு தென் டிஸ்கஷன். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னென்னா சைலாஜிக்காக தான் நம்ம ஒவ்வொரு கொஸ்டினுக்குமே தீர்வு காண முடியும். ஓகே, முதலாவது நீங்கள் ஒன்றும் குழந்தை கிடையாது. ஏன்னா குழந்தையாக இருக்கும்போது மட்டும்தான் ஒரு அடம் பிடிப்பாங்க. அவங்களுக்கு உண்டான ஒரு பொருளை நம்ம வாங்கி கொடுக்கறதுக்காக குழந்தைங்க அடம் பிடிப்பாங்க. அதுக்கப்புறம் அதை நம்ம வாங்கி கொடுப்போம். நீங்கள் என்ன அதே மைண்ட் தாட்டில் இருந்தீங்கன்னா சொசைட்டிலையும் சரி இல்லை உங்கள் வீட்லேயும் சரி ரொம்ப சிரமம். ஓகே, இரண்டாவது யாரையும் குறை சொல்லாதீங்க, யார் மேலேயும் பொறாமப்படாதீங்க, யார் மேலேயும் போட்டி போடாதீங்க, யாரையுமே இலக்காரமாக நினைக்காதீங்க. நீங்கள் பண்ணுற சேட்டையெல்லாம் திரும்ப உங்களுக்கே யாராவது செய்யும்போது தான் நீங்கள் அதை உணர்வீங்க, நம்ம பண்ணுறதெல்லாம் எவ்வளோ பெரிய தவறு அப்படின்னு. முதலாவது உங்கள் லைஃப் கோலை வந்து செட் பண்ணுங்கள். மூவிஸா, சினிமா இண்டஸ்ட்ரீஸா, இல்லை ஒரு நார்மலான ஒரு சொசைட்டி லைஃப் ஸ்டைலா அப்படின்றத முடிவு பண்ணுங்கள். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த பழைய தமிழ் சினிமா படத்துலலாம் மேரேஜ் பண்ணிட்டு 2 பேரும் கஷ்டப்படுவாங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃபும் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இந்த ஒய்ஃப் என்ன பண்ணுவாங்கன்னா ஹஸ்பண்ட் ரொம்ப கொஞ்சம் மட்டமாக கொஞ்சம் சித்திரவதை பண்ணுவாங்க. அதெல்லாம் படத்தில் ஓகே, ஆனால் அது ரியாலிட்டிலேயே அது கெத்து கிடையாது. அதெல்லாம் வந்து அப்படி கிடையவே இப்படிலாம் பண்ணவே கூடாதுன்னு தான் படமே எடுக்கிறாங்க. நீங்கள் அதை பார்த்துட்டு நீங்கள் என்னமோ ஒரு பெரிய ஆளுமையாக வந்துட்டு ஒருத்தரை மைனஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப தவறு. நான் எப்பவுமே உங்களை ஒரு ஒரு கேர்ள் ஃப்ரெண்டாக தான் நினச்சிருக்கேனே தவிர நீங்கள் என்ன அந்த குவாலிஃபிகேஷனே கிடையாது. ஓகே, அதனால் என்னோடய நம்பர் வந்து என்னோடய அசிஸ்டண்ட்டுக்கிட்ட இருக்குது. ஆனால் ஃபோன் பண்ணி பேசாமல் எஸ்எம்எஸ் பண்ணாமல் சும்மா ஆன்லைனில் வந்துட்டு எல்லோரையும் மாஞ்சார் இது பண்ணுறது ரொம்ப தவறு. ஓகே, அப்புறம் வேறு எதனா கேள்வி இருந்தால் உங்கள் அசிஸ்டண்ட்டுக்கிட்ட சொல்லுங்கள். அவர் எனக்கு ஃபோன் பண்ணுவோம், அப்படியே அவர்கிட்ட நம்ம பேசலாம். அதை விட்டுட்டு ஏன் எல்லாரையும் பிடிச்சி மைனஸ் பண்ணுறதுன்றது ரொம்ப ரொம்ப தவறான ஒரு விஷயம். ஓகே, கிருஷ்ணா ஸ்டூடியோவில் கர்மா கிடையாது, ரொம்ப ரிஸ்க்கு, படம் பண்ண முடியாது. ஏன்னா நீங்கள் அந்தளவுக்கு நல்ல பேர் வாங்கி வச்சுருக்கீங்க, மார்க்கெட்டு க்ளோஸு. அதனால் கேரளா ஸ்டூடியோ தான் உங்களுக்கு செட் ஆகும். ஏன்னா அங்கே தான் உங்களுடைய கர்மாக்கே கேரளா ஸ்டூடியோ தான். தமிழ்நாட்டு ஸ்டூடியோ நாட் அலோடு. கேரளாவில் இதே மாதிரி பண்ணிட்டுருந்தீங்கன்னா அங்கேயும் மார்க்கெட் போயிடும். அதுக்கப்புறம் ஸ்ரீலங்கா தான் ஸ்ட்ரைட்டாக இந்தியா விட்டு துரத்தி விட்ருவாங்க. அது அப்படி தான் நடக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா உங்களுடைய செயல்பாடுகள்லாம் அப்படி தான் இருக்குது. ஓகே, அதனால் எல்லாத்தையும் கொஞ்சம் சரி செஞ்சுக்குங்க. மற்றபடி ஒரு தொழிலாக பாருங்கள், போட்டி போடாதீங்க. யார் நம்பர் 1, யார் நம்பர் 2, யார் நம்பர் 3 எல்லாம் ஒன்றும் கிடையாது. அவங்கவுங்க வாய்ப்பு கிடைக்கிறாங்க, அவங்கவுங்க உழைக்கிறாங்க, அவங்கவுங்க சம்பாதிக்கிறாங்க, அவ்வளோதான். ஓகே, சரி, கடைசியாக என்ன சொல்கிறேன்னா, பழைய தமிழ் சினிமா படத்தில் வர மாதிரி நம்ம 2 பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக நீங்கள் நினச்சிக்க வேண்டாம். ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் நீங்கள், அவ்வளோதான். ஓகே, ஏன்னா இந்த மாதிரி துன்பப்படுறதெல்லாம் சினிமாவில் காட்டுறாங்க. அது நிஜ வாழ்க்கையில் இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் அவங்க கஷ்டப்படுறாங்க. அதனால் இந்த டைரெக்ஷன் வேலையெல்லாம் விட்டுருங்க. நீங்கள் ஒரு ஆக்ட்ரஸ்னால் ஆக்ட்ரஸ் வேலையை மட்டும் பாருங்கள். ஓகே, அதை விட்டுட்டு நீங்களாக ஒன்று நினச்சிக்கிட்டு, நீங்களாக ஒரு கற்பனை பண்ணிக்கிட்டு, நீங்களாக ஒரு டைரெக்ஷன் பண்ணிக்கிட்டு அதுதான் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் எல்லோரையும் மைனஸ் பண்ணக்கூடாது. ஓகே, அதனால் உங்கள் ப்ரொஃபைல் என்னவோ அதை மட்டும் பாருங்கள். ஓகே, மற்றபடி எதுனான்னா உங்கள் பர்சனல் அசிஸ்டண்ட்கிட்ட ஃபோன் அவர்கிட்ட சொல்லுங்கள், அவர் என்கிட்ட சொல்லுவா அப்படி. ஓகே, see you.